இறையேசுவில் மிகவும் அன்புக்குரிய திருச்சபையின் மக்களே, உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். தென்னிந்திய திருச்சபை இந்நாளினுடைய சிந்தனைக்காக தந்திருக்கின்ற தலையங்கம் கிறிஸ்துவின் அடையாளம், திருமுழுக்கால் அடையாளமிடப்படுதல் என்கின்ற தலைப்பை மையமாக கொண்டு உங்களோடு சில காரியங்கள் பகிர்ந்து கொள்ளுகின்றேன். ஐடென்டிட்டி இன் கிரைஸ்ட் மார்க் பை பேப்டிசம் என்கின்ற தலைப்பை ஒட்டியே உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். எடுத்தவர்கள் ஒருவர் படியுங்கள். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 21வது வசனம். அதற்கு ஒப்பனையான ஞான ஸ்நானமானது மாம்ச அழுக்கை நீக்குதலாயிராமல் தேவனை பற்றும் நல் மனசாட்சியின் உடன்படிக்கையாயிருந்து இப்பொழுது நம்மையும் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதினால் ரட்சிக்கிறது. அதற்கு ஒப்பனையான ஞானஸ்நானமானது மாம்ச அழுக்கை நீக்குதலாயிராமல் தேவனை பற்றும் நல் மனசாட்சியின் உடன்படிக்கையாயிருந்து இப்பொழுது நம்மையும் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதினால் ரட்சிக்கிறது. கிறிஸ்துவுக்கு பின்பதாக ரோம பேரரசராக அந்தோனினாஸ் பியாஸ் என்கின்ற அரசன் செயல்பட்டார். அவருடைய அரசாட்சியிலே இயேசு கிறிஸ்துவை ஆண்டவர் என்று சொன்னால் அவர்களை சிறை பிடித்து துன்புறுத்தி கொலை செய்கின்ற அனுபவங்கள் எல்லாம் அந்த காலத்தில் இருந்தது. சிமிர்னா என்கின்ற பகுதியிலே இயேசு கிறிஸ்துனுடைய அப்போஸ்தலனாக இருந்த யோவானுடைய சீடனாக இருந்த பாலிகார்ப் என்கின்ற ஒரு போதகர், ஒரு ஆயர் ஒருவர் வாழ்ந்து கொண்டிருந்தார். வயதில் முதியவராக இருந்தார். அவர் அந்த சிமிர்னா பகுதியிலே இயேசு கிறிஸ்துவே ஆண்டவர் என்று சொல்லி போதனை பண்ணி கொண்டு இருந்தார். இந்த காரியத்தை ரோம பேரரசன் அறிந்து கொண்டார். எனவே அவரை கைது செய்தார்கள். அவர் இந்த பாலிகார்ப் என்கின்றவர் சிறு வயதிலே திருமுழுக்கை பெற்று கடவுளுக்குள்ளாக சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழுகின்ற ஒரு மனிதனாய் இருந்தார். நண்பர்களே, சிறைச்சாலைக்கு செல்வதற்கு முன்பதாக நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டார். நீதிபதி அவர்கள் இந்த பாலிகார்ப் என்கின்ற ஒரு ஆயரோடு கூட பேச ஆரம்பித்தார்கள். உனக்கு இப்பொழுது நேரத்தை தருகிறேன். இப்பொழுது சீசரே ஆண்டவர் என்று சொல்ல வேண்டும். சீசரே ஆண்டவர் என்று சொல்ல வேண்டும். இயேசு கிறிஸ்து ஆண்டவர் அல்ல என்று சொல்லுகின்ற வாக்கியத்தை சொன்னால் உன்னை விடுதலை செய்து விட்டு விடுகிறோம், இல்லை என்றால் உன்னை கொலை செய்வதற்கான தீர்ப்பிடுவதற்கு எனக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லக்கூடியதை ஜட்ஜ் சொல்ல ஆரம்பித்தார். அப்பொழுது இந்த பாலிகார்ப் சொன்ன காரியம், சிறு வயதிலே நான் திருமுழுக்கு பெற்றேன், இயேசு கிறிஸ்துவினுடைய அடையாளத்தை நான் ஏற்று இருக்கிறேன். இந்த 86 வயது வரையிலும் என் வாழ்க்கையில் ஒரு தீமையும் இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செய்ததில்லை. என்னுடைய வயது 86 வயது வரையிலும் ஒரு தீமை என்னுடைய வாழ்க்கையில் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செய்ததில்லை. எப்படி என் இயேசு கிறிஸ்து தந்திருக்கின்ற அடையாளத்தை நான் மறுப்பேன்? எப்படி நான் சீசரை ஆண்டவராக என் வார்த்தையில் சொல்லுவேன் என்று சொல்லி அவர் சொல்ல ஆரம்பித்தார். அவருடைய கரங்கள் 2 கட்டையினால் கட்டப்பட்டது. எரியூட்டப்படுவதற்காக இழுத்துச் செல்லப்பட்டார். பின்பதாக வாளால் அறுத்து கொலை செய்யப்பட்டார். நண்பர்களே, ஒருவேளை அவரை ரோம பேரரசு அழித்திருக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக அவர் பெற்றிருந்த திருமுழுக்கினுடைய அடையாளத்தை அவர் பிரதிபலித்ததனுடைய அடையாளமாய் அப்போஸ்தலனாகிய யோவானுடைய சீடனாக இருக்கின்ற இந்த பாலிகார்ப் இன்றும் திருச்சபையின் மரபில் பேசப்படுகிறவராய் இருக்கிறார். திருமுழுக்கு என்பதற்கு கிரேக்கத்திலே பேப்டிஸ்மா என்கின்ற வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. தோய்த்தல், கழுவுதல், தெளித்தல், நனைதல், சுத்தம் செய்தல், மூழ்குதல் என்கின்ற விளக்கங்கள் எல்லாம் இருக்கின்றது. யூத சமயத்திலே லேவியராகமம் 14-15 அதிகாரங்களை படிக்கின்ற போது யூத சமுதாயத்திலே தூய்மையினுடைய சடங்காக அனுசரிக்கப்பட்டது. புதிய ஏற்பாட்டில் யோவான் ஸ்நாபகன் மனந்திரும்புதலுடைய அடையாளமாக இந்த திருமுழுக்கை அறிமுகம் செய்தார். இயேசு கிறிஸ்து திருமுழுக்கை புது உடன்படிக்கையினுடைய அடையாளமாய் இந்த மண்ணுலகத்திற்கு வழங்கி இருக்கிறார். புனித அகஸ்டீன் தன்னுடைய எழுத்துக்களில் சொல்கிறார், திருமுழுக்கு கடவுளுடைய அருளையும் உரிமையை பெற்று தருகின்ற வெளிப்படையான அடையாளமாய் காரணியாய் இருக்கிறது என்று சொல்லுகிறார். புனித தோமா அக்குவின் என்கின்ற இறையியலாளர் தன்னுடைய புஸ்தகங்களில் எவ்வாறு சொல்கிறார்? திருமுழுக்கு என்பது இயேசு கிறிஸ்துடைய
பாடு மரண உயிர்ப்பினுடைய அனுபவங்கள் மேல் கட்டப்பட்டதாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துடைய பாடு மரண உயிர்ப்பின் மேல் கட்டப்பட்ட ஒரு அனுபவம் தான் இந்த பாப்டிசம். ஜான் கால்வின் சொல்கிறார், திருமுழுக்கு என்பது தேவனுடைய வார்த்தையை வெளிப்படையாக மாற்றுகின்ற முத்திரையா இருக்கிறது. அன்புக்குரியோரே, புனித அகஸ்டின் சொல்கிறார், திருமுழுக்கை நாம் பெற்றுக்கொள்ளுகின்ற போது இயேசு கிறிஸ்துடைய திருச்சபையினுடைய அங்கத்துவத்தில் நாம் இணைக்கப்படுகிறோம். இந்த அடையாளங்கள், திருமுழுக்கை பெற்றிருக்கின்ற இந்த அடையாளங்கள் எத்தனை நிலைமைகளில் அவலட்சணமாக பேசப்படுகிறது. நம் வாழ்க்கையில் கிறிஸ்துவை பிரதிபலிக்காத அடிப்படையில் இருக்கின்ற போது எத்தனை நிலைமைகளில் நாம் பெற்றிருக்கின்ற இந்த அடையாளங்கள் எல்லாம் வேறுபட்டதாக விமர்சனம் செய்யப்படுகிறது என்பதை நாம் நினைவு கூர்ந்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். இன்று இயேசு கிறிஸ்து பாடு மரண உயிர்ப்பினுடைய அடையாளமாயிருக்கின்ற அதன் மேல் கட்டப்பட்ட இந்த திருவருட்சாதனத்தின் ஒன்றாக இருக்கின்ற திருமுழுக்கு இன்று திருச்சபைகளுக்கு இடையிலே, மக்களுக்கு இடையிலே மோதல்களையும் விவாதங்களையும் பிரிவினைகளையும் ஏற்படுத்துவதாக இருக்கின்றது. பல பிரச்சனைகளை உருவாக்குவதாக இருக்கிறது. விவாதங்கள் பல பிரிவினைவாதங்களை உருவாக்குவதாக இருப்பதை நாம் அறிந்திருக்கிறோம். நாம் படித்த பகுதி சார்ந்து 3 காரியங்களை வெகு விரைவாக காலத்தை கருத்தில் கொண்டு உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுகின்றேன். முதல் சிந்தனை, திருமுழுக்கு மீட்பின் அடையாளம். திருமுழுக்கு மீட்பினுடைய அடையாளம். ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 11 முதல் 24 முடிவுள்ள வசனங்களை நாம் படிப்போம் என்று சொன்னால் அதை அறிந்து கொள்ள முடியும். இந்த திருமறை பகுதியை வெறும் பெரு வெள்ள வரலாறாக மட்டுமல்ல, திருமுழுக்கினுடைய முன் அடையாளமாக நாம் படிக்க வேண்டும். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை படிக்கின்ற போது, பூமியானது தேவனுக்கு முன்பதாக சீர்கெட்டதாய் இருந்தது, பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது, பூமியிலே ஒழுக்க கேட்டினுடைய உச்சத்தை அடைந்ததாக இருந்தது, வன்முறைகள் மிகுதியாய் பூமியில் மலிந்து கிடந்தது. 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை படிக்கின்ற போது பேதுரு அடிகளார் இந்த பின்னணியத்திலிருந்து சொல்லுகிறார், நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவாய் முதலாகிய 8 பேரை காப்பாற்றி என்று சொல்லப்படுகிற வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறார். இங்கு பெரு வெள்ளத்தினுடைய நிகழ்வு வருகிறது. கடவுள் சொல்லுகிறார் ஒரு பேழையை செய்ய வேண்டும் என்று சொல்லி, நீதியை பிரசங்கித்தவனாக இந்த நோவா இருக்கிறார். மற்றவர்களுக்கெல்லாம் நீதியை குறித்து சொல்லுகின்ற போது அது விமர்சனமாக கேலியாக இருந்திருக்க கூடும். எல்லோரும் நோவாவை வேறுபட்ட நிலைமைகளிலே விமர்சனம் செய்திருப்பார்கள். எண்ணி பாருங்கள், பெரிய பேழை செய்கிறார், எல்லாருக்கும் அந்த பார்வைக்கு வேறுபட்டதாக இருந்திருக்கும். ஆனா 40 நாட்கள் இரவும் பகலும் மழை சொரிந்தது, வானத்தினுடைய மதகளினுடைய ஊற்றுக்கண்கள் எல்லாம் திறந்தது என்று சொல்லி திருமறை சொல்லுகிறது. ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் சொல்வது, மனுஷன் முதல் மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் பூமியின் மேல் இருந்த உயிருள்ள வஸ்துக்கள் யாவும் அழிந்தன, அவைகள் பூமியில் இராதபடிக்கு நிக்கிரகமாயின, நோவாம் அவனோடு கூட பேழையில் இருந்த உயிர்கள் மாத்திரம் மீட்கப்பட்டது. இந்த பேழை அவர்களை மாத்திரம் மீட்டது. புனித அகஸ்டின் சொல்லுகிறார், நோவாவினுடைய பேழை திருச்சபையினுடைய முன் அடையாளம். நோவாவினுடைய பேழை திருச்சபையினுடைய முன் அடையாளம். பெருவெள்ளத்தின் நீர் திருமுழுக்கின் முன் அடையாளம் என்று சொல்கிற வாரியத்தை சொல்லுகிறார். ஜான் கால்வின் நோவாவின் ரட்சிப்பு கிருபையினால் இருந்த திருமுழுக்கு அந்த கிருபையினால் நம்மை பங்கு பெற வைத்து மீட்கிறது என்று சொல்லி எழுத்துக்களில் எழுதுகிறார். பேதுரு அடிகளாரும் இதை மிக மிக தெளிவாக தன்னுடைய திருமணத்தில் எழுதுகிறார். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை ஒரு படியுங்கள். 1 பேதுரு 3:20, பூர்வத்தில் நோவாவின் பேழையை ஆயத்தம் பண்ணும் நாட்களில் தேவன் நீடிய பொறுமையோடு காத்திருந்த போது கீழ்ப்படியாமைகள் போனவைகள் அந்த பேழையிலே சிலராகிய 8 பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள். இந்த பெருவெள்ளத்தினுடைய நிகழ்வு மீட்பினுடைய அடையாளமாக திருமறையில் எழுதப்பட்டிருக்கிறதாக பேதுருல்லா அடிகளார் வரலாற்றில் நடைபெற்ற நிகழ்வுகளை எடுத்து மறுபடியும் பிரதிபலிப்பு செய்கிறார். இன்று நோவாவினுடைய காலத்தை போன்றுதான் இந்த காலமும் இருந்து கொண்டிருக்கிறது. அநீதிகள், சுயநலங்கள், வன்முறைகள், வகுப்புவாதங்கள், அடிப்படைவாதங்கள் எல்லாம் பெருகி இருக்கின்ற சூழலுக்குள்ளாய் நாம் வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம். இந்த காலகட்டங்களில் திருமுழுக்கை பெற்றிருக்கிற நாம் மீட்கப்பட்டிருக்கிற மக்களாக நம்முடைய வாழ்க்கையில் செயல்பட வேண்டும் என்பதை கடவுள் விரும்புகின்றார். மீட்கப்பட்டிருக்கிற மக்கள்
எப்படி இருப்பார்களோ அதை போன்ற நிலைமையில் நாம் இருப்பதற்காக கடவுள் நம்மிடத்தில் அழைப்பு விடுக்கிறவராய் இருக்கிறார். இரண்டாவது காரியம், திருமுழுக்கு மனசாட்சியின் அடையாளம். திருமுழுக்கு மனசாட்சியினுடைய அடையாளம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18 முதல் 21 முடிவுள்ள பகுதிகளை நாம் படித்தோம். அப்போஸ்தலனாகிய பேதுரு இந்த திருமடலை எழுதுகின்ற போது கிறிஸ்துவுக்கு பின்பதாக 62, 64 காலகட்டங்களில் எழுதுகிறார். 1 பேதுரு 1ஆம் அதிகாரத்தின் 1வது வசனம் சொல்கிறது, பொந்து, கலாத்தியா, கப்பத்தோக்கியா, ஆசியா, பித்னியா ஆகிய ரோம பேரரசனுடைய மாகாணங்களில் சிதறி வாழ்ந்து கொண்டிருக்கிற கிறிஸ்தவர்களுக்கு எழுதிய திருமடலாக இது இடம்பெறுகிறது. திருச்சபையிலே இயேசு கிறிஸ்துவை ஏற்றிருக்கின்ற யூதர்கள் இருந்தார்கள், புறஜாதிகளாக இருக்கின்ற கிறிஸ்தவர்களும் இருந்தார்கள். அக்காலத்தில் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிற மக்கள் வாழ்வது என்பது, கடவுளுக்காக வாழ்வது என்பது மிக மிக கடினமாக இருந்தது. காரணம் என்னவென்றால், நான் ஆரம்பத்திலே சொன்னதை போன்று சீசரே ஆண்டவர் என்று சொல்ல வேண்டும். ரோம பேரரசன் எந்த மனிதன் அரசாட்சி செய்கிறானோ அவரையே ஆண்டவர் என்று சொல்ல வேண்டும். வேறு யாரையும் அந்த பட்டத்திற்கு தகுதியாக சொல்வதற்கு கூடாது. தோமா சொன்னார், இவரே என் ஆண்டவர், இவரே என் தேவன் என்று சொல்லி யாரும் துணிச்சலாக சொல்லக்கூடாது. அப்படி சொன்னால் அவர்கள் வேலை இழப்பார்கள், அவருடைய பொருளாதார சிக்கல்கள் ஏற்படும், அவர்கள் பலவிதமான துன்புறுத்தல்களுக்கு உட்படுத்தப்படுவார்கள், மரண தண்டனைகளையும் அனுபவிக்கின்ற அனுபவங்கள் அவர்களுக்கு ஏற்படும். எனவே தான் பேதுருவடிகளால் மிக மிக தெளிவாக இந்த திருமடலில் எழுதுகின்ற போது சொல்கிறார். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில், கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவர்களாய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். உங்க வாழ்க்கையிலையும் நீங்க இயேசு கிறிஸ்துவுக்கு சான்றா இருக்கிறீங்க, அப்ப நிறைய பாடுகளப்படுறீங்க, நிறைய விமர்சனங்களை நீங்கள் அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும், அநேக கஷ்டங்களை நீங்கள் அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும். இயேசு கிறிஸ்து அதை அனுபவித்தார் என்கின்ற காரியத்தை சொல்கிறார். அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். இந்த மக்களுக்கு சொல்லுகிறார், நீங்க எல்லாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவங்க, பல துன்புறுத்தல்களை சந்திக்கிறீங்க. உங்க மனசாட்சி ஒன்ன சொல்லுது, ஆனா இங்க இருக்கின்ற அரசியல் சூழ்நிலைகள், ரோம பேரரசு ஒரு காரியத்தை சொல்லுது, எதுக்கு ஒத்து போகணும்னு சொல்லி தெரியலையேன்னு சொல்லி நீங்க இருந்து கொண்டே இருக்கிறீங்க. வேதம் சொல்லுகிற செய்து 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 21வது வசனம், அதற்கு ஒப்பனையான திருமுழுக்கானது மாம்ச அழுக்கை நீக்குதலாயிராமல் தேவனை பற்றும் நல் மனசாட்சியின் உடன்படிக்கையா இருக்கிறது. நல் மனசாட்சி, நல் மனசாட்சி. பேதுருவடிகளார் மிக மிக தெளிவாக சொல்லுகிறார், இது மாம்ச அழுக்கை போக்குகின்ற சடங்கு அல்ல, சம்பிரதாயம் அல்ல, சடங்கை போல அல்ல, சம்பிரதாயத்தை போல அல்ல. உங்கள் இருதயம் மாற வேண்டும். மனசாட்சி. இன்னைக்கு மனசாட்சி இல்லாத உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நண்பர்களே, இப்பொழுது நம்மையும் இயேசு கிறிஸ்துவிலே அது ரட்சிக்கும். நீங்க மனசாட்சியோடு கூட வாழுங்க. ஒரு நாள் நீங்க கடவுளுக்கு முன்பதாக நிறுத்தப்படுவீர்கள். அப்பொழுது நீங்கள் தெய்வ மகிமையிலே சிறந்தவர்களாக இருப்பீர்கள் என்று சொல்கிற காரியத்தை சொல்லுகிறார். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 14வது வசனம் சொல்லுது, கிறிஸ்துவின் இரத்தம் உங்கள் மனசாட்சியை சுத்திகரிக்கும். எது சுத்திகரிக்கும்? இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் மாத்திரம் தான் நம்மை சுத்திகரிக்கும். மனசாட்சியை எது சுத்திகரிக்கும்? அது கிறிஸ்துவினுடைய இரத்தம் மாத்திரம் நம்மை சுத்திகரிக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். திருமுழுக்கு என்பது பரிசுத்த வாழ்வினுடைய உறுதிமொழியாகும். நண்பர்களை, ஜான் கால்வின் சொல்கிறார், திருமுழுக்கு வெளிப்புற நெய்யும் சடங்கு அல்ல, தேவனுடைய கிருபையினால் சுந்திக்க படிக்கப்பட்ட மனசாட்சியினுடைய முத்திரை என்கின்றார். 16ஆம் நூற்றாண்டிலே சீர்திருத்தவாதியாக இருந்த மார்ட்டின் லூதர் அவர் சொல்றாரு, பல இக்கட்டான சூழ்நிலைகளை சந்தித்தார். அப்போ அவர் சொன்ன வார்த்தை, நான் கடவுளை அறிஞ்சிருக்கிறேன், ஆண்டவரோடு கூட இடைப்பட்டிருக்கிறேன், என் மனசாட்சிக்கு விரோதமா எந்த காரியத்தையும் நான் செய்ய மாட்டேன்னு சொல்லி சொன்னார். இன்று சமூகம், லஞ்சம், ஊழல், அநீதி, அடக்குமுறைகள் எல்லாம் இந்த உலகத்தில் நடைபெறுகிறது. யாரோ கட்டமைச்சு வைக்கிறாங்க. நம்ம மனசாட்சி நடிப்பில், ஆண்டவரே உங்களுடைய திருமுழுக்கின் அனுபவத்தை நாங்கள் பெற்றிருக்கிறோம். எங்க குடும்பத்துல மனசாட்சியோடு, எங்க பிள்ளைங்கள்ட்ட, உறவுகளிடையில், அண்ணன் தம்பிகள்ட்ட, எங்க குடும்பத்தில் திருச்சபையில் மனசாட்சியோடு கூட எங்களுக்கு இருப்பதற்கு அனுபவத்தை தாருன்னு சொல்லி கடவுளத்தில் கேட்கிற மக்களாக இருக்க வேண்டும். இறுதியாக திருமுழுக்கு மறுபிறப்பினுடைய அடையாளம். திருமுழுக்கு புது பிறப்பினுடைய அடையாளம். யோவான் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 8 முடிய உள்ள வசனங்களை நாம் படிக்கின்ற போது அறிந்து கொள்ள முடியும். நிக்கோதேமு சாதாரணமான ஒரு மனிதன் அல்ல, பரிசேயன். மோசேயினுடைய நியாயப்பிரமாணத்தை மிகவும் கற்றவன், கண்டிப்பாக நடந்தவன். சனகரீம் என்கின்ற யூத உச்ச நீதிமன்றத்தினுடைய உறுப்பினராக இருந்தவன்.
மத அறிவு இருந்தது, ஆனால் ஆன்மீக அறிவு என்பது அவருக்கு இல்லை. மத அறிவு இருந்தது, ஆனால் ஆன்மீக அறிவு என்பது அவருக்கு இல்லாமல் இருந்தது. ஒரு நாள் இந்த வயது முதிர்ந்திருக்கின்ற மனிதன் இயேசு கிறிஸ்துவை இரவு வேளையில் சந்திப்பதற்காக கடந்து வந்தார். கடந்து வந்தவர் இரவு வேளையிலே, இரண்டாவது வசனம் சொல்வது, இரவு வேளையிலே சந்தித்த சந்திப்பு யாருக்கும் தெரிந்து விடக்கூடாது என்கின்ற சந்திப்பு, யாரும் பார்த்து விடக்கூடாது. ரபி, நீ தேவனிடத்திலிருந்து வந்தவர் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். நீ தேவனிடத்தில் வராமல் இருந்திருந்தால் இப்படிப்பட்ட அடையாளங்களை செய்ய முடியாது. ஒரு பெரியவர், 33 வயது மதிக்கத்தக்க ஒரு இளைஞரை ரபி என்று அவர் சொல்லுகிறார். இவர் சனகரியும் சங்கத்தினுடைய நீதிமன்றத்தினுடைய மிக முக்கியமான பொறுப்பில் இருந்த ஒரு ஆளு. இவர் சொல்றாரு, தன்னை மாணவனாக மாற்றிக்கொள்ளுகிறார். இயேசு கிறிஸ்துவை போதகராக மாற்றிவிட்டு தன்னை மாணவனாக மாற்றிக்கொள்ளுகிறார். சொல்றார், ரபி, நீ தேவனிடத்திலிருந்து வந்தவர், மேல இருந்து வந்தவர் என்பதை நான் அறிஞ்சிட்டேன். உம்முடைய காரியங்கள் ஒவ்வொன்றையும் குறித்து நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். நீர் அநேக அடையாளங்கள் செய்கிறீர். ஒடுக்கப்பட்டிருக்கிற மக்களோடு கூட, புறம் தள்ளப்பட்டிருக்கிற மக்களோடு கூட உங்களுடைய இருப்பு நிலைமை வெளிப்படுத்துகிறீர். எனக்கு தெரியுது, எனக்கு ஒரு டவுட் அப்படின்னு சொல்லக்கூடிய காரியத்தை அவர் சொல்லல. அதுக்கு முன்னாலே இயேசு கிறிஸ்து சொல்லுறாரு, நீ ஒருவன் மறுபடியும் பிராவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க மாட்டான். இவர் வயசுல அதிகமானவர், முதியவர். இவர் சொல்றார், நான் ஏன் தாய்க்கு வயிற்றுல போய் மறுபடி எப்படி பிறப்பது? என்னுடைய தாயினுடைய வயிற்றுல மறுபடி போய் எப்படி பிறப்பது? மறுபிறப்பு, ஒருவேளை நம்முடைய பவர் எடிஷன்ல மறுபிறப்பு என்கின்ற வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. கிரேக்கத்தில் மேலிருந்து தேவனிடத்திலிருந்து என்கின்ற வார்த்தை வருகிறது. மேலிருந்து, கடவுளுக்கிலிருந்து பிறக்கணும், தேவனிடத்திலிருந்து பிறக்கணும். நம்மில் நாம் மாற்றங்களை ஆண்டவரிடத்தில் சமூகத்திலிருந்து பெற்றுக்கொள்கிற மக்களா இருக்க வேண்டும். 8வது வசனம் சொல்வது, காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்துல எல்லாம் போகிறது. காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்துல எல்லாம் போகிறது. அதனுடைய சத்தத்தை கேட்கிறாய். அது எங்க இருந்து வருகிறது, எங்க போகிறதுன்னு சொல்லி உனக்கு தெரியாது. தேவனால் பிறந்தவன் எவரும் அப்படியே இருப்பார். கடவுளால் பிறந்த ஒரு மனிதன், மறுபிறப்பின் புதுபிறப்பினுடைய அனுபவத்தை பெற்றிருக்கிற மனுஷன், எந்த நிலைமையிலும் கடவுளுக்கு உகந்த வாழ்க்கை வாழ்வான் என்பதை அவர் சொல்லி கொடுக்கிறவராய் இருந்தார். நண்பர்களே, 2 கொரிந்தியர் 5:17 சொல்கிறது, இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். பழவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. திருமுழுக்கு இந்த ஆலயத்துல பேப்டிசம் எடுத்திருக்கிறோம். நம்மள்ட்ட இருக்கக்கூடிய பழைய குணங்கள் எல்லாம் அப்படி இருக்குதா? கொஞ்சமாவது மாறி இருக்கிறோமா? கொஞ்சமாவது மாற்றம் இருந்திருக்குதா? திருமறையில எந்த பகுதியை பைபிள திருப்பினாலும் வசனங்கள் தெரியுது. ஒரு வசனத்துக்காக கீழ்ப்படிஞ்சு வாழ்ந்திருக்கிறோமா? என்ன மாற்றத்தை நம்முடைய வாழ்க்கையில் அனுபவித்திருக்கிறோம்? என்ன மாற்றம், என்ன கடவுளுக்காய் செய்திருக்கிறோம் என்பதை சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். மார்ட்டின் லூதர் சொல்கிறார், திருமுழுக்கு என்பது தினம்தோறும் பழைய மனிதன் மரித்து புதிய மனிதன் கிறிஸ்துவுக்குள் எழும்ப வேண்டும். தினம்தோறும் பழைய மனிதன் மரிக்க வேண்டும், தினம்தோறும் மரிக்க வேண்டும், புதிய மனிதன் தினம்தோறும் எழும்ப வேண்டும். ஆண்டவரே, என்ன ஒவ்வொரு நாளும் புது சிருஷ்டியாக மாறும் என்று சொல்லி அவர் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிற மக்களா இருக்க வேண்டும். கால் பார்த்து சொல்கிறார், திருமுழுக்கு பெற்றவர் புது சாட்சி உள்ள ஜீவியம் செய்ய வேண்டும், புது சாட்சி உள்ள ஜீவியம் செய்ய வேண்டும். யோவான் 7ஆம் அதிகாரம் 50 முதல் 52 முடிவுள்ள வசனங்களை படிக்கிற போது, சனகரியும் சங்கத்தில் இயேசு கிறிஸ்துவை நியாய விசாரணைக்கு நிறுத்தினார்பட்டார்கள். இரவோடு இரவு இந்த நிக்கோதேமு சொன்னார், முறையாய் விசாரியுங்கள் என்று சொல்லி சத்தம் எழுப்பினார். நீங்க விசாரணை செய்றீங்க, நியாயமா விசாரணை செய்யுங்கன்னு சொல்லக்கூடிய கூக்குரலை எழுப்பியவர் இந்த நிக்கோதேமு. நண்பர்களே, மாத்திரமல்ல, யோவான் 19ஆம் அதிகாரம் 34 முதல் அதனை தொடர்ந்து வருகின்ற வசனங்களை நீங்கள் படித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்துவினுடைய உடலை ரோம அதிகாரத்திலிருந்து அதை பெற்றுக் கொண்டார். கல்லறைக்கு நேராக எடுத்து செல்வதற்கான காரியங்களை செய்தார். 100 ராத்தல் வெள்ளை போளங்கள் கொண்டு வந்து இயேசு கிறிஸ்துவினுடைய உடலை அடக்கம் செய்வதற்கான காரியங்களை செய்தார். இந்த நிக்கோதேமுவினுடைய சொத்துக்களை ரோம பேரரசு பறித்தது என்று சொல்கிறது. அவரை கொடுமையாய் நடத்தினார்கள். அவர் இறுதியிலே இரத்த சாட்சியாய் மரித்தார் என்று சொல்லி திருச்சபையினுடைய மரபுகள் சொல்லுகிறது. நண்புக்குரியோரே, மறுபிறப்பை பெற்றிருக்கிற நாம் மன்னிப்பு, பொறுமை, அன்பு நம்மிடத்தில் இருக்கிறதா என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். திருமுழுக்கு மீட்பின் அடையாளம். நாம் மீட்கப்பட்டவர்கள், நாம் மனசாட்சியோடு கூட வாழ தகுதியுள்ளவர்கள், நாம் மறுபிறப்பு புதிய மக்களாக இருப்பதற்கு தகுதிப்பட்டவர்கள். எனவே அந்த நிலைமையோடு கூட நாம் வாழுவோம். இறைவர் தாமே இந்த மறை வார்த்தையின் வழியாக நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.